குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாசி மாதம் பலன் பார்க்க போகிறோம். மாசி மாதம்லாம் மேசராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாசி மாதம்லாம் உங்களுடைய 3ஆம் இடத்துலேயே தான் குரு பகவான் இருக்கார். ஆனால் வக்ர நிலையில் இருக்கார். மாசி 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்குது. ஏழரை தாக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தன் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. இந்த மாதம் இன்னும் அதிகப்படியான ஏழரை கெடுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே 11ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் வந்து 17ஆம் தேதி தான் அந்த வீட்டுக்கு வருவார். அதனால் இந்த 3 கிரகங்களும் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துலேயே இருப்பார். 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான். கெடுதல்கள்லாம் வராது, தொழில் நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானத்தில் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி. அப்போ ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கிறது யோகத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து இந்த குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு. 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானம் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அந்த மாதிரி 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. உங்களுடைய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கெடுதல்கள்லாம் நடக்காது. 7.5 சனி நடந்தாலும் அப்படி இல்லை, 7.5 சனியில் வந்து எங்களுக்கு இந்த மாதம் கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த கெடுதல்கள்லாம் வந்து தானாக பனி போல் விலகி போயிட்டோம். அடுத்தபடியே வந்து எந்த ஒரு கெடுதலும் வராது, நல்லாயிருக்கும். 7.5 சனி வந்து உங்களுக்கு மேசராசிக்கு வந்து அவ்வளோக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 10லேயே உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த 7.5 சனியினுடைய கஷ்டங்கள் வந்து அவ்வளோ இருக்காது, நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள்.